1 கப்பு ஓட்ஸ் எடுத்து வெறும் வாணலில் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. ஓட்ஸ் நல்லா சருகு மாதிரி வறுத்து எடுக்கணும். இந்த ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்றதால உடம்புக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் நம்மளுக்கு பயன்படுது. இந்த வாரத்தில் 2 தடவை செஞ்சு சாப்பிட்டாலே போதும். இனிப்புன்னு இல்லை, காரத்துலேயும் ஓட்ஸு செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 1/2 லிட்ரு பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓட்ஸை நல்லா ஆற வச்சுட்டு பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா கொதித்து வேகணும். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த கஞ்சியை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், தப்பு இல்லை. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கஞ்சியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி லைட்டாக நம்ம சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்காங்க. சீனியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நம்ம ஓட்ஸை வறுத்ததால் நம்மளுக்கு குழையாது. நல்லா ஒரு மாதிரியாகவே நல்லாவே இருக்கும். இதில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்க்கறதால நல்லா மணமாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். முந்திரியை வெறும் வாணலில் வறுத்து சேர்த்துக்கலாம், நெய்யில் பொரிக்காமல். அதே மாதிரி முந்திரி திராட்சை பாயசம் மாதிரியும் இதை சாப்பிட்லாம். இப்போ பார்க்கும்போது தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ஆற வச்சு சாப்பிடும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்ற போல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.